நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நபியுடைய மஜ்லிஸ்கள், இந்த பள்ளி என்பது வெறும் தொழுகைக்கான இடமாக நபி அவர்கள் ஏற்படுத்தார். பள்ளிதான் அரசாங்க அலுவலகம், பள்ளிதான். எல்லா அரசாங்க வேலைகளும் பள்ளியில் தான் நடக்கும். அதாவது பள்ளியில துனியாவுடைய பேச்சு பேசக்கூடாது. துனியாவுடைய பேச்சை பேசினால் 70 வருட நன்மைகள் அழிந்து விடும் ஹதீஸில். அதே நேரத்தில் பள்ளியில் தான் எல்லா வேலையும் நடக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர் சம்பந்தமாக பள்ளியில தான் பேசுவாங்க. வெளிநாட்டு தூதுவர்கள் வராங்க, பள்ளியில் வச்சுதான் அவங்கள்ட்ட பேசுவாங்க. எல்லா வேலைகளும், ஏழைகள் வராங்க, பள்ளியில அறிவிப்பு செய்வாங்க, உங்களுக்கு எல்லாம் தான தர்மம் செய்யுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்குன்னு தனியா ஒரு ஆபீஸ் வச்சு அங்க பேசலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அரபு நாட்டுடைய அதிபராக இருக்கிறாங்க. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வீடும் பள்ளி தான். இப்ப நபி அவர்களுடைய ரௌதா இருக்குது, அது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வீடு தான், அவங்களுடைய அறை, அவங்களுடைய ரூம் தான். இப்போ இது துனியா பேச்ச பேசக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம்? அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஜ்லிஸ்களில் ஆண்களும் இருப்பார்கள், பெண்களும் கூட இருப்பார்கள். ஹதீஸ்ல எப்படி வருதுன்னு சொன்னா, நாமளாவது தனித்தனியாக உட்கார வைத்திருக்கோம், சேர்ந்துதான் அமர்ந்திருப்பார். ஹதீஸ்ல ஒரு சாமி வர அந்த ஒரு பெண்மணி பக்கத்துலதான் உட்கார்றாங்க. அது கேட்கிறாங்க, சொல்ல என்ன சொன்னாங்க, என்ன ஆச்சு, ஹதீஸ் இருக்கு. இப்போ இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் அது பின்னால் மாற்றப்பட்டுருச்சு. எல்லா நபிமார்களும் அந்த நபிமார்களோடு அவருடைய மஜ்லிஸில் ஆண்களும் இருப்பார்கள், பெண்களும் இருப்பார்கள். அதே போலதான் வலிமார்களுடைய மஜ்லிஸும் அப்படித்தான். ஆண்களும் இருப்பார்கள், பெண்களும் இருப்பார்கள், மாற்று மதத்தவர்களும் இருப்பார்கள், எல்லோரும் இருப்பார்கள். பெண்கள் எல்லாம் படிக்கணும், பெண்கள்லாம் காலேஜ் போகணும், அப்படி இப்படி எல்லாம் இது இந்த துனியாவுக்காகத்தான் இதை கொண்டு வந்தாங்க, தீனுக்காக வந்து கொண்டு வருவாங்க. உண்மையில தீனுக்குன்னு சொன்னா அந்த ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்றாங்க, காலேஜுக்கு போகணும்னு சொல்றாங்க, பள்ளிவாசல் வரணும்னு யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. பெண்கள் எல்லாம் படிங்க, ஸ்கூலுக்கு போங்க, காலேஜுக்கு போங்க, வேலைக்கு போங்க, எல்லாம் போங்க, பள்ளிவாசலுக்கு மட்டும் வந்துடாதீங்க. ஆனா உண்மையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பள்ளியில் தான் பெண்களும் தொழுதார்கள், 5 வேளை தொழுகை பள்ளியில தொழுதார்கள். ஆனா அது எல்லாம் மாறி போய் பெண்களுக்கு வந்து தீனுடைய தொடர்பே இல்லாமல், இது வந்து ஒரு சைத்தானுடைய வேலை தான், இது என்ன கிடையாது, இது இதுதான் தீன் அப்படின்ற மாதிரி ஆகிட்டாங்க. இஸ்லாத்துடைய ஆரம்பத்துல இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தீனை மக்களுக்கு எடுத்து சொல்றதுக்கு முன்னாடியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தது ஒரு பெண் தான். யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. நபியே என்ன செஞ்சது, வலுப்படுத்தினது யாருதான்? ஒரு பெண் தான். இன்னைக்கு இந்த தீன் உலகத்தில் நிலைநாட்டப்பட்டிருக்கிறது சொன்னால் அதற்கு முக்கிய காரணம், மிகப்பெரிய ஒரு பங்கு யாருக்கு இருக்குது? நம்முடைய அன்னை. அதனால சொல்லிட்டாங்க, உங்களுக்கு அந்த கிளவிதான் அவ்வளவு ரொம்ப பிடிச்சு போச்சா, முகமே மாறிடுச்சு, முகமே மாறிடுச்சு. இந்த வார்த்தையை கடல்ல கலந்தா கடலே கசப்பாயிரும். யார் தெரியுமா கதீஜா? அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தியாகங்கள் அது சரியான முறையில சொல்லப்படுறதில்லை. அது அவங்க செஞ்ச தியாகங்கள் எல்லாம் மறைக்கப்பட்டு போச்சு. எந்த அளவுக்கு அவர்கள் தியாகம் செய்திருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருப்பாங்க, என்னுடைய ஈரல்களை துண்டு ஃபாத்திமா, சொர்க்கத்தின் தலைவி ஃபாத்திமா. எதுக்கு சொன்னாங்க? என் பொண்ணுதான் சொர்க்கத்துக்கு தலைவியா இருக்கணும், அப்படி பாசத்துல சொன்னாங்க. அல்லாஹ் தஆலா சொல்லுவான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் வஹீதான், இறைவனுடைய வார்த்தை தான். வஹீன்னு சொன்னா என்னது? இறைவனுடைய வார்த்தை. அது நபி பேசல, அல்லாஹ் பேசுறான்.